சார், எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சார், தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு ராகுல் காந்தியினுடைய அழைப்பை ஏற்றி பீகார் மாநிலத்திற்கு இன்று சென்றிருக்கிறார். கடந்த ஒரு மாதமாக வாக்குகளை திருடிவிட்டார்கள் என்று திரு ராகுல் காந்தி அவர்கள் கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார் பீகார் மாநிலத்தில். பீகார் மாநிலத்தில் இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தல் வருவதால் அங்கு அவர்கள் ஒரு பேரணி நடத்துகிறார். அந்த பேரணியில் இண்டி கூட்டணியைச் சேர்ந்த எந்த தலைவர்களும் கலந்து கொள்ளவில்லை. தமிழகத்தைச் சேர்ந்த முத்துவேல் கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் மட்டும் கலந்துக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அடுத்த மாதம் ஜெர்மனிக்கு ஃபாரின் டூர் போகிறார். ஒரு மாதம் தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. கொள்ளை கற்பழிப்பு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாலியல் பலாத்காரங்கள், தூய்மையாளர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம், தினம் போராட்டம், ஆர்ப்பாட்டம், கொள்ளை பாருங்கள், சட்டம் ஒழுங்கு சரிக்குது. இதெல்லாம் விட்டுக்கிட்டு நம்முடைய முதலமைச்சர் ராகுல் காந்தி கூப்பிட்டனால பீகார் போயிருக்கிறார். சார், வாக்குகளை திருடிவிட்டார் என்று ராகுல் காந்தி சொல்ல அவர் எப்படி சொல்கிறார் சார்? ஒன்றும் புரியல சார். சார், 2021 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது. வாக்குகளை திருடிய வென்றார்கள். சார், நம்முடைய பக்கத்தினுடைய மாநிலம் கேரளா 2 முறை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெற்றி பெறுகிறார்கள். தொடர்ந்து 2016, 2021 கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாக்குகளை திருடிய வென்றார்கள். சார், 3வது முறையாக வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் செல்வி மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த அம்மையார் வாக்குகளை திருடிய வென்றார்கள். சார், நீங்கள் ஜெயிச்சா மட்டும் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க, நேர்மையான ஓட்டு, நல்ல ஓட்டுங்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் மட்டும் திருட்டு ஓட்டு சொல்கிறீங்களா? இது நியாயமா சார்? 2021 முத்துவேல் கருணாநிதி அவர்கள் ஜெயித்தாரே, திருட்டு வாட்டா? பக்கத்து மாநிலம் கேரளாவில் திரு பினராயி விஜயன் வென்றாரே 2 முறை, திருட்டு ஓட்டா? ஏன் மேற்கு வங்காளத்தில் செல்வி மம்தா பானர்ஜி வென்றார்களே 3 முறை, 2011, 2016, 2026 3 முறை தொடர்ந்து 15 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிற அந்த அம்மையார் வாக்குகளை திருடியா வந்தார். சார், மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள், மக்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். மக்களுடைய செல்வாக்கை பெற்று ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தலைவரும் வெற்றி பெறுகிறார்கள், ஆட்சி அமைக்கிறார்கள். முதலமைச்சர்கள் வாக்குகளை திருட முடியாது சார். யாருடைய வாக்கும் யாரும் எப்பொழுதும் திருடவே முடியாது சார். மக்கள் சரியாக இருக்கிறார்கள். ஒரு பூத்தில் எலெக்ஷன் நடக்குது சார். ஒரு பூத்தில் தேசிய கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே இருக்கிறாங்க சார், பூத்தில் இருக்கிறாங்க சார். மாநில கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி, எல்லா கட்சியுடைய நிர்வாகிகளும் அந்த பூத்தில் உட்காந்துக்காங்க சார். நான் ஓட்டு போட போனால் இந்த கேங்ஸுக்கு ஓட்டு எங்கே இருக்குது, எந்த தெருவில் இருக்குது, எந்த வீட்டில் இருக்குது, கேங்ஸ் சொந்த வீட்டில் இருக்கிறாரா, வாடகை வீட்டில் இருக்கிறாரா, எத்தனை வருஷமாக இருக்கிறாரு அப்படின்னு அந்த பூத்தில் இருக்க அத்தனை ஏஜென்ட்டுக்கும் தெரியும் சார். ஒருத்தருடைய ஃபுல்லு வரலாறும் அந்த பூத்தில் இருக்க அத்தனை பூத் ஏஜென்ட்டுக்கும் தெரியும். ராகுல் காந்தி தெரியுமா? ராகுல் காந்தி பூத் ஏஜென்ட்னாலே யாரும் தெரியாது. அவரு போய் வாக்கில் திருடிட்டேன்னு சொல்கிறார். சார், வாக்குகளை யாருமே திருட முடியாது. ஒவ்வொரு பூத்துலேயும் கிட்டத்தட்ட 10 முதல் 15 முகவர்கள் இருக்கிறார்கள், கட்சியினுடைய முகவர்கள் இருக்கிறார்கள், ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்கள், BLA 2 இருக்கிறாங்க சார். பரவாக செக் பண்ணுறதுல ஒவ்வொருத்தர் அனுப்புகிறாங்க. உங்களுக்கு கேமரா வேறு லைவாக போயிட்டுருக்கு சார். வாக்குகளை திருட முடியாது சார், ஞாபகம் வச்சுங்க. மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறார்கள். அதுபோல் சார், 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் தான் ஆட்சியாக இருந்தது. காங்கிரஸ் தான் பாரதிய ஜனதா கட்சி 2014 ஆட்சி பிடிக்குது சார். உங்கள் ஆட்சியில் தான் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது சார். அப்போ நாங்கள் எப்படி ஜெயித்தோம்? கடந்த அந்த 10 ஆண்டுகள் மக்களுடைய குரலாக இருந்தது சார். நீங்கள் செய்கின்ற தவறுகளை, நீங்கள் செய்த ஊழல்களை, நீங்கள் செய்த பிரச்சனைகளை விட்டு மக்கள் மன்றத்தில் வைத்தனால் பாரதிய ஜனதா கட்சியை 2014 மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதன் பிறகு திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்த நல்ல திட்டங்களால், வளர்ச்சியால் 2019 2வது முறையாக மீண்டும் நிறைய விஷயங்களை ஏழை எளிய மக்கள் சென்றடைய வேண்டும், எல்லா திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் தூங்காமல் 24 மணி நேரம் வேலை செய்த காரணத்தால் 3வது முறையாக 2024 நடைபெற்ற பாராளுமன்றத்திலும் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றார் சார். மக்கள் ஆதரவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது சார். மக்கள் திருப்பி மகேஷன் தீவிர ஏற்றுக்கொள்ளுங்க சார். மக்களை ஏமாற்ற முடியும் சார். ஒரு சில மக்கள் ஏமாற்றாலும் எல்லா மக்களும் ஏமாற மாட்டாங்க சார். ஒரு பூத்தில் 1000 ஓட்டு இருக்குது சார். 1000 ஓட்டையும் ஏமாற்ற முடியுமா? 1000 மக்களையும் ஏமாற்ற முடியுமா? யோசிங்க சார். நீங்கள் பீகார் சொல்வது சரியா என்று யோசியுங்கள். நன்றிகள் பல.